கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் உங்களை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதெல்லாம் குரு சுக்கிரன் என்கின்ற 2 மாபெரும் சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது அந்த மாதம் மிகச்சிறப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர் தாங்க ரொம்ப பெரிய சுபர். 3வதாக புதனையும் சந்திரனையும் சொல்லலாம்னு வச்சுக்கிட்டாலும் கூட சந்திரன் அப்பப்போ தேய்ந்து மறைகின்ற கிரகம். ஆக குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்க இந்த மாத ஆரம்பத்திலேயே 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். முதல் 15 நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் 5ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக எல்லா கிரகங்களும் சாதகமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. போன மாதமும் இதைத்தான் சொன்னேன், இந்த மாதமும் இதைத்தான் சொல்கிறேன். கோச்சார ரீதியில் பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது தான் உண்மை. 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்க, 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்க, ராசி 2 சுவர்களால் பார்க்கப்படுகின்ற வேளையில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறது நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் சூரியனோட 6ஆம் அதிபதியோடு சேர்றார். அப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? கொஞ்சம் மனசில் கலக்கம் வரும். எதிரியோடு இருக்கக்கூடிய சூழல்களை நான் வரலாம். ஆகாத சொந்தக்காரர் உங்களுடைய மனசை கலைக்கலாம். ஏதாவது ஒரு நிலையில் அப்பா அம்மாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா சூரியன் அப்படியே அங்கே 6ஆம் இடத்திற்கு போகிறார். வயதான தந்தையை கொண்டவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அப்பானால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. தந்தையுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிலருக்கு அப்பாவை பிரிந்து அம்மாவை பிரிந்து தூர இடங்களில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரக என்கின்ற அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதன் மூலமாக என்ன? வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தைரியம் பிறக்கும், சகோதரர்களிடையே ஒற்றுமை இணக்கமான உணர்வுகள் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்கிறேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனையா அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல தசாபக்திகள் வேண்டாம். ஒரு சாதகமற்ற ஒரு மாதிரியான தசாபக்திகள் இருந்தால் கூட கோச்சார நிலைமை நல்லா இருக்கனால நல்லதாங்க இருக்கும். 90% கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 பிப்ரவரி மாதம்.